ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another கேம் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம போக்கிமான் ஆல்ஃபா சஃபயர் பார்க்க போகிறோம். இதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். போக்கிமான் சல்ஃபயர் ஆல்ஃபா சஃபயர் பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்ம வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு இப்போ சொல்லிடுறேன். என்கிட்ட துரத்திட்டு இருக்கான். ஒரு லூசு போல விடுங்க மக்களே. ஃபஸ்ட்டு போக்கிமான்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியாது, மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். இப்போ நம்ம போக்கிமான் மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு கன்வே பண்ணிடுறேன். டக்குன்னு ஒரு ஷிஃப்ட் கொடுத்து முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஓகே, அவ்வளோதான் மக்களே. நம்ம வந்து புதுசா ஒரு மேல் ராட்ஸ் பிடிச்சாச்சு. அதை போய் அப்புறமா பொட்டியில போட்டுறாலே. டேய் ஓடாத, நில்ற தாத்தா. தாத்தா பிக்கி பிக்கிங் இது தாத்தா 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 புடி 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 அவனை புடி அவனை புடி அவனை புடி அவனை. ஓகே, பிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் தாத்தா என்ன சொல்றாங்க, எப்போ அது இதுங்கிறான், எங்க போகணும்னு கேட்கறானா. ஹெட் டு டெஃப்ங்கிறான். ஏதோ கொடுத்துட்டேன். டார்லிங்கா என்னைய பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? சரி, எங்கேயோ கூப்பிட்டு போறான்ட்டா. எங்க கைஸ் போட்டு போகுது. ஏய், நம்ம போட்ல போறோம். ஏய், போட்ல போற ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா? நம்மோட அது பேர் என்ன? ஐயோ, எல்லாம் கூட ஒரு பறவை பறந்துட்டு வருது. பெரிய நீண்ட கடல். அதுல போட்டு போகுது. போட்ல ஏறி நம்மளும் வந்தாச்சு. எங்க வந்துக்கிறோம்னா, தாத்தா வந்து இதுதான் அந்த ஐலாண்டுங்கிறாரு. இங்க நீ ஜாலியா சுத்து, இங்கதான் போக்கிமான் ஜிம் இருக்குது. சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன்னா அந்த சந்திக்கு திரும்பவா கூப்பிட்டு போறேங்கிறாரு. என்ன தாத்தாங்க யாருன்னே தெரியாது, நம்மளே போய் கூப்பிட்டு வந்துட்டாரு. ஓகே, நம்ம டக்குன்னு போக்கிமான் சென்டர்ல போய் ஹீல் பண்ணிட்டு, நம்மளுக்கு ஒருத்தனை தேவை கிடையாது. அது யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். புதுசா நிறைய போக்கிமான்ஸ் பிடிச்சிட்டோம். அந்த ஃபீமேல்ஸ் கிட்டையும் பிடிச்சி பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்ல இன்னொரு ரால்ஸ் இருக்குல்ல, அதுதான் மேல் ரால்ஸ். அதை பிடிச்சி நான் பத்திரமா வச்சாச்சு. பிசி ஆக்சஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் போயிட்டு ஆர்கனைஸ் பாக்ஸ் கொடுத்துடலாம். இது வந்து நம்ம பிடிச்ச சிக்ஸகோன். எது பிடிச்சாங்க கதைங்க பிடிச்சேன். அப்புறம் இது வந்து பூஜியானா. அப்புறம் இது சசுகின்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பாட்டில் டைப். அதான் இதுதான் நம்ம பிடிச்ச ஸ்கிடி. அப்புறம் இது நம்ம கிட்ட இருக்க ஃபீமேல் ரால்ஸ். இது பேர் லிக்கோ. அண்ட் இதோட பேர் ராய். இது வந்து ஒரு மேல். இதை தான் நம்ம கலையில எவால்வ் பண்ண போறோம். அண்ட் இதை தான் இப்போவும் நம்ம ஐயோ வேற பாக்ஸ் போயிட்டே இருங்க. டேய், ஆ இதை தான் நம்ம இப்போ பாக்ஸ்குள்ளே போட போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப லெவல் கம்மியாக இருக்க காரணத்தினால செத்துருச்சுன்னா நம்மளால இப்போ இருக்க அந்த ஃபீமேல் ரால்ஸ் லீக்கோ யூஸ் பண்ண முடியாது. அதனால இவ்வளோ பாக்ஸில் போட்டுடலாம். அப்புறம் நம்மளோட ட்ரீகோ குரோவையில் எவால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லூடிகுலவா, இல்லை 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 லோட்டாடும் லம்பரை எவால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் டெய்லோ நல்ல லெவலுக்கு வந்துருச்சு. இந்த புது சிக்ஸுக்குன்னு பிடிச்சேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கட் சொல்லி கொடுக்கறக்கு. பழைய சிக்ஸுக்குள்ளே பண்ணியிருக்கலாம், ஆனால் என் பண்ணல. டே கீழே போடா. சரி, அப்போ அப்படியே பி கொடுத்து நம்ம வெளியே போயிடலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. சி நேரத்தை ஆஃப்லைனில் பண்ணது இந்த விஷயங்கள்லாம் தான் மக்களே. இப்போ நம்ம அப்படியே போய் நடந்து தொலைடா. ஜிம் எங்க இருக்குன்னு பார்த்து ஜிம்மை முடிச்சு விட்டுறலாம். இந்த ஜிம் கேப், அதாவது இந்த ஜிம்மை முடிக்கிறதுக்கு நம்ம லெவல் கேப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த ஜிம் கேப் ஐயோ வாய் இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ நம்ம 20க்கு மேலே போயிடக்கூடாது எந்த போக்கிமான்ஸோட லெவலும். நான் ஃபர்ஸ்ட் இவனை முன்னாடி கொண்டு வரேன். அவன் பேர் என்ன, ஃப்ளாஷை முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு அப்போ ஜிம்முக்குள்ளே போகலாம். ஏன்னா ஃப்ளாஷ் சூப்பர் எஃபெக்டிவ். அப்படியே நேராக போனோம்னா முதல்ல இவரோட சண்டையை போடணும். சண்டைக்கு வரையா? ஓகே, முன்னாடி ஜிம் ட்ரைனர் ஒரு பொண்ணு இருக்கிற, அவளை முடிச்சு விட்றலாம். ஓய், இந்த ரீஜன்ல யாருன்னு தெரியல. ஆனா எனக்கு ஜெர்னிஸ்ல யாருன்னு நல்லாவே தெரியும். ஜெர்னிஸ்ல நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அண்ட் திஸ் இஸ் another log. ஸோ சாகாம விளையாட ட்ரை பண்ணணும். விங் அட்டாக் போடலாம். நம்மளோட அது லெவல் அதிகம் தான். ஓ மை காட், சத்ராத மெடிடேட் யூஸ் பண்ணிக்கிறது. அட்டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. சீக்கிரமா இன்னொரு சட்டி வச்சு முடிச்சிடணும். திரும்ப விங் அட்டாக் ப்ளீஸ், முடிஞ்சிரு. அப்பாடா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரெயினர் எந்த பெரிய இதுவும் இல்லாம முடிச்சாச்சு. அண்ட் நம்ம இப்போ டீம்ல இருக்க சிக்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பேட்டில். ஏன்னா அது நம்ம கட்டு அந்த மாதிரியான யூஸ் பிடிச்சது. இதில் நேரம் மிதிச்சா செத்துருவோன்னே. ஓய்,
ஓ காய்ஸ் இங்க பாத்தீங்களா? பசில் மாரி வச்சுக்கிறானுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இப்படி போயிட்டு, இப்படி போய், இப்படி போனோம்னா இடிக்கணுமே ஏதோ இடிச்சிருச்சு. இப்படி போயிட்டு, இப்படி போய் வந்தோம்னா வந்துட்டோம். அவ்வளவுதான். நல்லா இருக்குது இது. சரி ஓகே. இன்னொரு யாரு? ஹிடிக் அவன் பேரு. அடிக்டிக். இவனை வந்து மச்சான் வச்சிருக்கிறான். ராக் டைப் மூவ் யூஸ் பண்ணாலும் நம்மளோட ஃபிளாஷ் எடுத்துரும். இவங்க டக்கே போடலாம். நம்ம ஃபிளாஷ் தான் கைஸ் ஃபாஸ்டா இருக்கும். ஃபிளாஷோட ஃபாஸ்டா தான் இருக்கான். இன்னும் ஒரே ஒரு அடி. லோ ஸ்வீப்பா. பயங்கரமா போகக்கூடாது சத்துறாத. ஜஸ்ட் மிஸ். கைஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஏய் ஃபிளாஷ் வந்துரு. ஜஸ்ட் மிஸ் எல்லாரும் செத்துருப்பாங்க கைஸ். ஐயோ சாமி. ஃபர்ஸ்ட் நசலாக் திட்டுன்னு நினைச்சேன். பார்த்தா தப்பிச்சிட்டான் ஜஸ்ட் மிஸ்ல. கிராஷ் டைப்புக்கு ஃபைட்டிங் டைப் வீக்னஸ் இல்லைல்ல. அப்பாடா போல. ஸ்பீடு அப்பனால பரவாயில்லடா. இவங்க 2 பேருமே ஸ்பீடு தான்டா. ஃபியூரி கட்டர் இருக்கு பாருங்களேன். ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு. நம்ம எத்தனை வாட்டி ஃபியூரி கட்டரை யூஸ் பண்றோனோ அந்த வாட்டி அட்டாக் செட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி சிக் டேமேஜ் தான் பண்ணிக்குது. திரும்பவும் ஸ்பீட் ட்ராப். பட் ஸ்டில் ஒரு மெகா ட்ரைவ் போடலாம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் மூவ் ஆயிக்கிறோம். சூப்பர் எஃபெக்டிவ் இதுக்கு. இது ஒரு ராக் ஃபைட்டிங் டைப்ங்கிறதால. வெரி வெரி க்ளோஸ் காலில் நம்ம ஒரு வழியாக முடிச்சிட்டோம். அப்படியே அடுத்தது எங்கே போகிறதுன்னு பார்ப்போம். ஃப்ளாஷ் லெவல் 14 வந்துட்டான். நல்லது. இதில் போனோம்னா நம்மளுக்கு லெவல் கேப் ஏறும். அதனால நிறையா போக்கிமான்ஸ் எவால்வ் ஆகும். இந்த பக்கம் போலாம். ஆனா, யாரா சண்டை கூப்பிட்டா செத்துருவோமோன்னு பயமா இருக்கு. நான் டக்குன்னு ஹீல் பண்ணி விட்டுறேன். ஒரே இன்சிடென்ட். பேக் ஓப்பன் பண்ணிட்டா உங்களுக்கு பேக் இங்கேயே தெரியும். பேக்ல போர்ஷன்ஸ் கிளிக் பண்ணி போர்ஷன்ஸ் யூஸ் கொடுத்து ஃப்ளாஷுக்கு 2 அதுக்கப்புறம் குரூட்டுக்கு 1 போதும். ஓகே வாங்க. இப்போ ஐயோ வழி ஒழுங்காவே பார்க்கலையே. இப்படி ஒரு 2 ஸ்டெப்பு இல்ல. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4 போயாச்சு. அப்படியே இப்படி போய் இப்படி இடிச்சு, அப்படி இடிச்சு, இப்படி இடிச்சுன்னு இங்க எங்கேயோ போனா ஆ என்னது guys இது பெரிய தலைவலியா இருக்குதே. இவ கூட சண்டை போட்டாலும், போடலனாலும் ஒரு யூஸும் கிடையாது. ஏய் சாய எவனோ போட்டு வச்சுக்கிறான் கைஸ். சண்டை போட்டு தான் போணும். சரி வாங்க. இவ யாருன்னு தெரியலன்னா இப்ப சொல்லிடுறேன். இவ தான் பி. மச்சான் போற ட்ரெயினர். அவதான் இவ. மெடிடேட் எல்லாம் பிரச்சனையே இல்லை. நோ ப்ராப்ளம். பெக்கே போடலாம். ரெண்டும் ஒரே பவர் தானே. டிஃப்ளெக்டா அட்டாக் பட்டுமா எல்லாத்த ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சா? இன்னொரு வாட்டி பெக் யூஸ் ஆகணும். பெக் யூஸ் ஆயிடுது. எஸ். இன்னும் ஒரு பெக் போட்டா செத்துரும். கன்ஃபியூஷன். ஓகே. போன பேட்டில் வந்த மாதிரி க்ளோஸ் கால் எதுவும் இல்லை. அதனால சிம்பிளா முடிச்சிடலாம். முடிஞ்சது. அடுத்தது வந்து யாரை கொண்டு வரான்னு பார்க்கலாம். மச்சான் கொண்டு வரா. ஸ்விட்ச் போக்கிமான் கோடு தொட்டு நம்ம லீகோவை கொஞ்சம் லெவல் எத்திற்கு உள்ள கொண்டு போகலாம். நம்ம வந்து இவனை எவால்வ் பண்ணிட்டோம்னா அதாவது இவன் லெவல் 20ல எவால்வ் ஆகுவான். அடுத்த எவல்யூஷனுக்கு கர்லி ஆவான்னு நினைக்கிறேன். அப்ப வந்து நம்ம இன்னொரு காடவர் பிடிச்சி வச்சுக்கிறோம் பாத்தீங்களா? ராய்னு பேர் வச்சு அவன் எடுத்து டக்குன்னு எவால்வ் பண்ணி அவனுக்கு ஒரு பேரை கொடுத்துருவான். ஒரு டான்ஸ்டோனை கொடுத்தோம்னா அவன் கல்லையிட எவால்வ் ஆயிடுவான். இன்னும் ஒரே ஒரு அடி அடிச்சா போதுங்க. ஒரே ஒரே சூப்பர் எஃபெக்டிவ் தான். கராத்தே சாப்பு. அப்பாடா தேங்க் காட். லாட் வெரி எஃபெக்டிவ் தான். தைரியமா லீக்காவே முன்னாடி வச்சு அடிச்சிடலாம். அண்ட் முடிஞ்சது. சூப்பர். ஏன்னு பார்த்தீங்கன்னா லசரா க்ளோல்ஸில் நம்மளோட போக்கிமான் செத்துருச்சுன்னா அந்த போக்கிமான் திரும்ப நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அந்த போக்கிமானோட ஃபர்ஸ்ட் ஃபார்மா இருந்தாலும் திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அந்த காரணத்தினால தான் என்னோட செவரி இடிக்குதுடா. செவரி இடிக்குதுடா. அப்போ வாங்க என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம். அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி போறதுன்னு ஐடியாவே இல்லை. இப்படி போய் போடணும். சரி வாங்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் இப்படி போயிட்டு ஐ ஐ ஐ ஓகே.
இடிச்சுதா, இடிச்சுதா, இடிச்சிச்சு. அவ்வளோதான் அவ்வளோதான். ஈஸி 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 ஈஸி. அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ இங்கே போனால் ஒருத்தன் குதிச்சுட்டு இருப்பான். அவன் குதிச்சிட்டே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம போக்கிமான்ல லீக்கோ ஃப்ரெண்ட் வச்சிடலாம். லீக்கோ 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 முன்னாடி வா முன்னாடி வா முன்னாடி வா. வந்துடுச்சு. கிரிட்டிக்கல் இப்போ வந்தா சாகருக்கு சான்ஸ் இருக்குது. ஏய் ஏய் என்னடா குதிச்சுட்டு இருக்கிற? ஆ என்ன குதிக்கிற சண்டைக்கு வா. குதிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு உலகத்துல ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா போக்கிமான் பிடிச்சிட்டு சுத்திட்டு ஜிம் சேலஞ்ச் பண்ணிட்டு குத்துறானே. ஜிம் சேலஞ்ச் பண்ணிட்டு மெகா எவல்யூஷன் பண்ணி ஏதாச்சும் ஒரு பறக்கிற டைனோ சி போக்கிமானை பிடிச்சி அது மேலே ஏறி காத்துல நல்லா ஜாலியா பறந்துட்டு ஊர் சுத்திட்டு இருக்கலாம். யோ இவனை மச்சான் கொண்டு வந்துக்கிறானா? அப்படி வரையா நீ? உனக்கு சைக்கிக் டைப்னா சாரி அது பேர் என்ன? ஆமா சைக்கிக் டைப் உனக்கு வீக்னஸ் தெரியுமா? பல்கப் போட்டா நல்லா இருக்கும் இல்ல கராத்தே சாப். வெயிட்டா போகுது லெவல் அதிகமா இருக்காட்டி. நீ இப்ப முடிஞ்சிடும். நீ எவ்வளவு போனாலும் பிரச்சனை இல்லை. இப்ப முடிஞ்சிடும். ஓகே முடிஞ்சது. அடுத்தது எது வரும்னு தெரியல. நம்ம லீக்கோஸ் ஆகாம இருந்தா ஓகே. இப்போதைக்கு மாத்தல. ஒரு அடி அடிச்சுட்டு அடிக்க முடியும்னா நான் மாத்திக்கிறேன். செத்துறாதடா 21 ஹெச்பி தான்டா இருக்குது. அது வர லெவல் வரும் 3 லெவல் அதிகம். கன்ஃபியூஷன். பாதி போனா கூட ஓகே. ஓ பாதி போயிடுச்சு. வேர்ல்ட் கப் ஈஸி முடிச்சிடலாம் முடிச்சிடலாம். வாடா வாடா. ரால்ஸ் அதாவது லீக்கோ லீக்கோ. ஒரே 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 ஒரு இது போட்டா முடிஞ்சதுடா. டிஃபென்ஸ் தான் ரோஸ் ஆச்சு. நம்ம ஸ்பெஷல் டிஃபென்ஸ் தான் அது ஏறணும். முடிச்சிரு முடிச்சிரு முடிச்சிரு. லீக்கோ. எஸ். லீக்கோவை முடிச்சிட்டா அந்த ஜிம்ம. நம்ம எப்படி இவன் முடிச்சானோ அதே மாதிரி இவன் முடிச்சிருச்சு. லெவல் 14 வந்துருச்சு. எவால்வ் ஆகுமான்னு தெரியல. லெவல் 14 20 தெரியல கைஸ். ஏதோ மூ கத்துக்குது. லக்கி சேட்னு ஏதோ நார்மல் டைப் மூ. டபுள் ட்வின் பதிலா கத்துக்கோ. ஓகே. ஃபயர் ரெட்டுக்கு அப்புறம் இந்த கேம் விளையாடும் போது நல்லா பெருசா தான் இருக்குது. என்னடா இவனை இவ்வளவு ஈஸி தோக்கடிச்சிட்டேன். மக்கள் எல்லாம் பயந்துட்டு இருந்தானுங்க. ஜிம் பேட்ச் கொடு. ஃபைட்டிங் டைம் ஜிம் பேட்ச். ஆசம். அருமையா இருக்குல்ல. ஓகே அப்படியே அடுத்த அடுத்த போக்கிமான் இங்க அடுத்தது லெவல் 30 விச் இஸ் பிரிட்டி குட். அப்புறம் நான் அப்படியே சைடில் லெவலப் பண்ணிக்கலாம். நான் அப்படியே லெவலப்பும் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்லைனில் போய் நான் டெவலப் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். டெவலப் பண்ண முன்னாடி இந்த இடத்துல நிறைய போக்கிமெண்ட்ஸ் இருக்குதாமா இந்த கிரனட்ங்கிற கேவில். அங்கே தான் ஸ்டீவ் இருக்கானாமா. அவனை போய் சந்திக்கணும். இதே மாதிரி முதல்ல வச்சிருந்தா நான் ஜாலியாக வந்திருப்பேன்ல. அதை விட்டுட்டு பட்டன் நின்னா தான் தெரியுங்கிற மாதிரி வச்சுட்டு ஷபா. அண்ட் நம்ம ஃபயர் ரெட்ல பார்த்தீங்கன்னா ஜிம் லீடர்ஸ் எல்லாம் காசுக்கு சேர்த்த கஞ்ச பிஸ்னாரிங்களா இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தா அப்படி இல்லை. ஜிம் சைஸ் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனா உள்ள போய் பார்த்தா இன்டீரியர்லாம் பயங்கரமா பண்ணி வச்சுக்கிறாங்க. பக் டைப் ஜிம் என்னன்னா ஆச்சு பக் டைப்ல ராக் டைப் என்னதுன்னா கல்லுலயே ஜிம்ம கட்டி வச்சுக்கிறா. சுத்தியும் பார்த்தா அவ்வளோ நல்ல நல்ல ஃபாசில் போக்கிமான்ஸ் எல்லாம் ஆர்கிடெக்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கிறா. இங்க வந்து பார்த்தா அத்தனை ட்ரெட்மில்லு எல்லாம் வச்சுக்கிறான் இவன். வர வழியில எத்தனை வீடுன்னு பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் ஜிம்ல வேலை செய்யற எல்லாத்துக்கும் வீடு கொடுப்பான் போல அவனே. அந்த அந்த கேவ் எங்கன்னு பார்த்து அந்த இடத்துல போய் போக்கிமான் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ரூட் சம்திங். இதுதான் அந்த கேவ். நம்ம ஃபர்ஸ்ட் போக்கிமான்ல போயிட்டு குரோவைல முன்னாடி வச்சுப்போம். குரோ குரோவைல ஃப்ரண்ட் வச்சாச்சு. வாட்டர் ஸ்டோன் கிடைச்சா நம்மளுக்கு இதுவும் கிடைக்கும். உள்ள போயிடலாம். இப்படி 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 இப்படின்னு சுத்தினோம்னா ஏதாச்சும் கிடைக்கணும். நம்ம ஓடுவோம். எஸ் ஏதோ ஒரு என்கவுண்டர் ஆக்ரானா இருந்தா பிடிச்சிருவேன். ஜூபேட் நீ எல்லாம் வரவே வேணாதடா. நீ வேஸ்டடா. சரி அப்படியே ஒரு ஃபியூரி கட்ரு போட்டோம்னா எவ்வளோ போகுதுன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ போதா? இப்போ செகண்ட் போட்டால் எவ்வளோ போகும்னு பாருங்க. அதுக்குள்ள ஹீல் ஆயிடுச்சு. சரி ஃபர்ஸ்ட் எத்தனை சிப் டேமேஜ் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்களா? இப்போ திரும்ப போடுறேன். அது டபுள் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ் நான் சொன்னேன்ல கைஸ் டபுள் ஆயிடுச்சு. இப்போ அது ட்ரிபிள் ஆகணும் இல்லைன்னா 4 டைம்ஸ் இன்டூ 4 ஆகணும். அது என்னன்னு போட்டு பார்த்தா தான் தெரியும் பாருங்க.
எஸ். இன்டு 4 ஆகுது. இப்போ இன்னொரு வாட்டி போட்டா இன்டு 8 ஆயிரும். சூப்பர் சானிக். ஆ கன்ஃப்யூஸ் அடிக்குது. சரி ஏன் வெளிய வந்துருவடா. குரூட்டு. அவன் கைய வெட்டி தாருக்கு குடுத்த அந்த மாரி எனக்கு குடுக்கலாம்ல. இவன் இவனையும் அடிச்சுட்டா. அப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா ஹெல்த் போகும். டேய் டேய் டேய். போய் போய் ஜூபேட் கையில செத்து அசிங்கப்படுறாதடா நசலாக்குல. யார கொண்டு வரலாம்? யார் 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 யாரு? ஹாப்பி. இவனை யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. இவனை கொண்டு போயிட்டு ஹாப்பி கொண்டு வரலாம். ஹாப்பி வந்து வாட்டர் சம்திங் டைப். ஆக்ரோபேட்டிக்ஸா? டேய் இதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. ஃபைட் கொடுத்துட்டு பபுள் அப்சர்வா பபுள் அப்சர்வா அப்சர்வ் கொடுத்து பார்ப்பான் எவ்வளோ போகுதுன்னு. டேய் என்னடா யாருமே ஒழுங்கா அடிச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடிச்சு தொலைக்கலாம்டா. என்ன போய் போய் இந்த போக்கிமான் கிட்ட நான் தோத்துருவோம் போலயே. சூப்பர் எஃபெக்டிவ்டா விட்டுறாதடா. ஓ நீ ஒரு பாதி வாட்டர் டைப்பா. இந்த மாதிரி சமயத்துல ஃபிளாஷுக்கு கூப்பன். ஃபிளாஷ் கூப்பிட்டு ஒரு விங் அட்டாக் போட சொல்லணும். இல்லைன்னா சாக வச்சுட்டு வெளியே ஓடி போயிடலாம். அவ்வளவுதான். ஃபிளாஷ் வெளியே வந்துட்டான். அட்டாக் மிஸ் ஆயிருச்சு. என்ன போடலாம்? ஒரு குயிக் அட்டாக் போடலாம். நம்மளோட லெவல் கம்மி தானே. சாகருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஐயோ 1 HP. இன்னொரு குயிக் அட்டாக் போட்ட செத்துரும். ஓகே. அடுத்து என்ன என்கவுண்டர் வருதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல வேற ஏதாவது போக்கிமான் முதல்ல வருதான்னு பார்த்துக்கிறேன். வெறும் ஜூபேட் மட்டும் தான் வருதுன்னா இங்க எதுக்கு சுத்திட்டு. இங்க வந்து ஜூபேட்டு மத்த அது பேர் என்ன? இந்த ஜிம் லீடரோட இப்போ ஒன்று பார்த்தோம்னா கைஸ் அவன் ஜியோடியூட் மட்டும் தான் இங்க இருக்கிறானுங்க. இந்த வழியா போனா அடுத்த சிட்டிக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓடி பார்த்துருவோமா? உங்களோட சண்டை போடாம இருக்கணும்னா ஓடு 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 ஓடு. அப்பாடா ஓடிட்டேன். அவன் மாதிரி ஓ இங்க ஸ்டீவன் இருப்பான்னு நினைக்கிறேன் மக்களே. எஸ் இங்க தான் ஸ்டீவன் இருக்கான். இப்போ இந்த அழகான சீனை நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே மக்களே ஹீ ஸ்டீவன் ங்கிறான். சரிங்க பின்னா கத்திட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு? மெகா எவல்யூஷன் அப்படின்னு ஓ கேஸ் போக்கிமான் எமரல்ட்ல மெகா எவல்யூஷன் இல்ல ஆனா இதுல இருக்குது. நைஸ். விச் இஸ் வெரி வெரி குட். மெகா எவல்யூஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன் பேர் ஸ்டீவன். தெரியும் தெரியும் உங்க அப்பா தான் ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னார். இந்த வச்சுக்கோங்க. அவன் நெஞ்சில பாருங்க அவன் நெஞ்சில பாருங்க. அவன் நெஞ்சில் இருப்பது ஒரு கீ ஸ்டோன். ஸ்டீல் விங்குங்கிற ஒரு டிஎம் கொடுத்துட்டான். ஸ்டீல் டைப் மூவ். ஓ லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தா டிஎம் எல்லாம் கொடுப்பீங்களா? சரி சரி. அப்படியே சொல்லிட்டு இருக்கான். இந்த இப்போ ஒன்று பார்த்துருப்பீங்களே அதுதான் பிரைமர் கயோகர். அதை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அதையும் நம்ம பிடிப்போம் கூடிய சீக்கிரத்துல. போக்கிமான் லீக் சாம்பியனா? ஓய் இவன் தான் கைஸ் நம்மளோட ரைவல். போக்கிமான் லீக்கோட சாம்பியன் அவன் தானாமா. அவனை தோக்கடிக்கிறது நம்மளோட ஒரு குறிக்கோள் தான். இந்த இடத்துல போக்கிமான் ஸ்பான் ஆகாதாமா கைஸ். அப்படியே வெளியே ஓடிடலாம். எப்படி ஓடி வந்தோமோ அதே மாதிரி கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு. ஏய் ஓடி வந்தா போக்கிமான் மாட்டாதுன்னு தானே சொன்னாங்க. என்னது அது? ஜியோடியோட் எஸ். இதுக்கு தான் இத்தனை நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எதுக்கு வெயிட் பண்ணன்னு சொல்லிடுறேன். மெகா ட்ரெயின் போட்டு நம்மளோட ஹெல்த் ஏற்றிக்கிறதுக்கு தான். அவ்வளோதான் கைஸ். அவ்வளவுதான். நம்மளோட ஹெல்த் ஏற்றுறது தான் அதை தேடிட்டு இருந்தேன். தேங்க்ஸ்டா பை. ஓகே கைஸ் அவ்வளவுதான். அப்படியே வெளியே போயிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கே 20 மினிட்ஸ் போயிடுச்சு வீடியோ. நவர்றா உய். வந்துட்டே கிடக்குது மக்களே. ஆப்ரா மை காட். நல்ல போக்கிமான் தான். பேசாம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி ஒரு குயிக் அட்டாக் போட்டு ட்ரை பண்ணுவோம். உசுரோட்டு இருந்தா பிடிச்சிருவேன். உசுரோட இல்லையா பிடிக்க மாட்டேன்ப்பா. நல்ல போக்கிமான் கடிச்சு பிடிக்க முடியல. அப்படியே ஓடுவோம் ஓடுவோம். ஓகே வெளியே வந்தாச்சு. அப்படியே இந்த கடல்ல ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துடலாமா ஓடி போய். இப்படி ஓடி போயிட்டு தண்ணிக்குள்ள நடக்க முடியுதானே கிடைக்கல. சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்த வீடியோ பார்ட் 3க்கு வெயிட் பண்ணிட்டு இருங்க எல்லாரும். அடுத்த வீடியோவில் நல்ல நல்ல போக்கிமான்ஸ் பிடிச்சிட்டு நிறைய நிறைய விஷயம் பண்ணுவோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.